திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1032, அதிகாரம் உழவு. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் பள்ளியில் ஒன்றாக படித்தனர். ஒருவர் நன்றாக படித்து பெரிய நகரத்தில் ஒரு பிரபலமான நிறுவனத்தின் மேலாளராக பணியில் சேர்ந்தார். கை நிறைய சம்பளம், வசதியான வீடு என அனைத்து வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். மற்றொருவர் அதிகம் படிக்கவில்லை. தனது மூதாதையர் விட்டுச் சென்ற நிலத்தில் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நகரத்து நண்பர் தனது கிராமத்து நண்பனை காண சொந்த கிராமத்திற்கு வந்தார். அப்போது நண்பர் சேற்றில் உழுது கொண்டிருந்தார். உடல் முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தது. நகரத்து நண்பனை கண்டதும் வேலையை நிறுத்திவிட்டு மேலேறி வந்தார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது நகரத்து நண்பர், நான் எவ்வளவு அதிகமாக பணம் சம்பாதித்தாலும் எனக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதை ஈடுகட்ட இப்பொழுது வேலை செய்யும் நிறுவனத்தை விட வேறு ஏதாவது பெரிய நிறுவனத்திற்கு மாறி செல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ எப்படி இவ்வளவு சொற்ப வருவாயில் எந்த வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொள்கிறாய்? நீயும் என்னுடன் நகரத்திற்கு வந்துவிடு என்றார். அதற்கு கிராமத்து நண்பர், நான் செய்யும் தொழில் உலகத்துக்கே உணவளிக்கும் உன்னத தொழில். ஒருவர் உலகில் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவருடைய பசியை போக்குவது உழவு தொழில்தான். உழவு தொழில் நலிவடைந்து விட்டால் நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அத்தகைய நிலை வராமல் தடுத்து நாட்டிற்கு பெருமையையும் நாட்டு மக்களுக்கு உணவையும் வழங்குவது இந்த உன்னதமான தொழிலே. அதுவே எனக்கு முழு நிறைவை தருகிறது. நகரத்தின் நாகரிக தேவைகள் எனக்கு அவசியமற்றவை. இயற்கையோடு இணைந்த வாழ்வே போதுமென்று உள்ளதை கொண்டு திருப்தியாக வாழ்கிறேன். என் தொழிலில் முதலாளியும் நானே, தொழிலாளியும் நானே. என்னை யாரும் கேள்வி கேட்கப் போவதில்லை. எனவே அமைதியான இவ்வாழ்க்கையே எனக்கு போதும். நகரத்திற்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றார். நகரத்து நண்பர் உழவு தொழிலின் பெருமையை எண்ணி வியந்தார். உழவு தொழிலானது பிற தொழில் செய்கின்றவர்களின் பசியை போக்கி தாங்குவதால் உழவு தொழில் செய்கின்றவர் உலகிற்கே அச்சாணி போன்றவர் என்பதை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உலகத்திற்கு அச்சாணி உழவு தொழிலே.